சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் முதியோர்களுக்கென பலதரப்பட்ட மருத்துவ முகாம்கள் சிறப்பாக நடைபெற்றது. இன்னைக்கு சர்வதேச முதியோர் தினம். இன்னைக்கு ஆக்சுவலாக என் பேர் டாக்டர் கார்த்திகேயன். ஐ எம் அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் இன்றைக்கி நான் என்ன ஒர்க் பண்ணேன்னா டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்றதில் அவுட்ரீச் சைக்காட்ரிஸ்ட் சென்னை டிஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டிஎம்எஸ். அண்டு இன்றைக்கி இங்கே ஸ்டால் போட்டிருக்கிற ரீசன் என்னென்னா முதியோர்களுக்கும் மனநல பிரச்சனைகள் ஏற்படுது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் மறதி நோய் அப்படின்றது முக்கியமாக சொல்லுவோம், டெமென்ஷியான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது தமிழில் மறதி நோயின்னு சொல்லுவோம். இது நிறைய பேர் மறந்துடுவாங்க, நிறையா தன்னோட அன்றாட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸே மறந்துடுவாங்க. இது எங்கே வச்சோம் அண்டு அவங்கள அட்ரஸ் கூட மறந்துடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள், அதாவது பார்த்திங்கன்னா அந்த தனக்கு தானே பேசிக்கிறது, கற்பனையாக குரல் கேட்குறது, அதே மாதிரி வாய்ஸ் கேட்குறது, இதெல்லாம் இந்த டெமென்ஷியாவில் சைக்காட்டிக் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். சைக்காட்டிக் சிம்டம்ஸ்னால் ஹாலுசினேஷன், டெலூஷன்ஸ், இதெல்லாம் கற்பனை குரல் கேட்குறது, ஒரு கற்பனையான விஷயத்தை அவங்க உண்மைன்னு நம்புவாங்க. ஸோ இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். இதை பற்றி தீவிர ஒரு நல்ல சிகிச்சை முறைகளும் இருக்குது. அட் த சேம் டைம் அதுக்கு அவங்க அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு இருந்தால் தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே வருவாங்க. அவங்களுக்கு மனநல ஆலோசனைகள், அது மட்டும் இல்லாமல் மருந்துகள் எல்லாமே கொடுப்போம். எல்லா இடத்துலையும் நாங்கள் இந்த சென்னை கார்ப்பரேஷனில் 15 ஜோனுக்கும் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஒரு நாளும் ஒரு ஏரியாவுக்கு போய் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் போகிறோம். அட் த சேம் டைம் ஓபி அவுட் பேஷண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் போகிறோம். இது முக்கியமாக என்னென்னா ஸ்டிக்மான்றது ஒரு விஷயம் இருக்குது மேடம். ஸ்டிக்மா அப்படின்றது ஒரு தயக்கம், சைக்காட்ரிஸ்ட்டை போகிறதுக்கே ஒரு தயக்கம் ஏற்படும் எல்லாத்துக்கும். ஸோ அதை போக்குறதுக்காக நாங்கள் கம்யூனிட்டிக்கு போய் மக்களை சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் ஃபேஸ் பண்ணி அதை நாங்கள் தீர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் மேடம். அதுதான் இன்றைக்கி சர்வதேச முதியோர் தினம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் இன்றைக்கி ஆஃபீஸர்ஸ், அரசு அதிகாரிகள், அப்புறம் அரசியல் தலைவர்கள், ஹெல்த் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே வராங்க இங்கே. ஸோ முக்கியமாக அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் வராங்க. ஸோ அதுதான் மேடம் வெயிட்டிங். ரைட், தேங்க்யூ.